ஒருவேளை கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவருடைய நிலைப்பாடு உங்களுடைய நிலைப்பாடுலாம் எப்படி? அண்ணா ஆக்சுவலாக எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாடு நிறைய பேர் இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருப்பாங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஸோ ஓவராலாக இன்னைக்கு இந்தியா நல்லா இருக்கணும். ஸோ அது இந்த ஒரு 12 இயர்ஸாக வந்து பிஜேபி கவர்மெண்ட் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ஒரு சிலருடைய ஒப்பீனியனாக இருக்கும். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு இந்த இந்தியாவுடைய ஒரு பாதுகாப்பு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதாரம், எவ்வளோ ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்தாலும் அதை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஒரு வே, நம்மளுடைய ஒரு ஆர்மி அண்டு வெளிநாட்டிலையெல்லாம் இந்தியாவுடைய ஒரு மரியாதை, இன்னைக்கு விக்ஷித் பாரத் ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு பாரதத்தை நோக்கி இன்னைக்கு இந்தியா நகர்ந்துட்டு இருக்குதுங்கன்னா, ஸோ அதனால எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் எங்களுக்கு பிஜேபி பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஓவராலா இந்தியாவில் இருக்கு. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அண்ணாமலை அண்ணா இன்னைக்கு அவர் நகர்ந்த ஒரு 6-7 வருஷங்கள் அவருடைய அந்த ஒரு பார்வை கண்டிப்பாக தமிழகத்துக்கு வந்தால் தமிழக மக்களுடைய ஒரு நலன் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அரசியல்ல வந்து ஒரு பெரும் அதிரடி மாற்றம் வரும். அது ஒரு நல்ல ஒரு மாற்றம். தமிழ்நாடு ஒரு 50 ஆண்டுகள் இல்லாத ஒரு திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். இளைஞர்களை நோக்கி அந்த ஒரு அரசியல் களம் அப்படிங்கிறது நகருங்கண்ணா. இன்னைக்கும் இருக்கு. பட் இருந்தாலும் அண்ணாமலை அண்ணா வரும் பொழுது ரொம்ப ஒரு ஐடியாலஜியா இதுதான் அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்குங்கண்ணா. கண்டிப்பாக அண்ணாமலை அண்ணா வந்து தவிர்க்க முடியாத ஒரு சக்தி தமிழகத்தில். அது மாற்றுக்கிறதே கிடையாதுங்கண்ணா.